இந்த தமிழகத்தில் இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது இதுவரை இல்லை. அண்டை மாநிலங்களான கேரளா, மற்றபடி கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த கூட்டணி ஆட்சி முறை அமலுக்கு வந்து விட்டது. தமிழகத்திலும் இந்த தேர்தல் களம் 2026 தேர்தல் களம் இது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் களமாக கணிக்கப்படுகிறது. நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இந்த இது திமுக அதிமுக கூட்டணிக்கிடையே நேரடியான போட்டி என்ற வழக்கமான களத்தில் தான் அது போகுமா? அப்படி ஒருவேளை இல்லை என்றால் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியம் இருக்குதா? இத இரண்டு பகுதியாக பிரித்து பார்க்க வேண்டும். ஒன்று அதிமுக, திமுக. அதாவது அதிமுக 1977 தொடங்கப்பட்டு 77 ஆட்சி நாள்ல இருந்து இன்று வரையிலும் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பே தரல. கூட்டணி ஆட்சியில பேச்சுக்கு இடமில்லை உறுதியா இருக்குது. அப்போ அதிமுக தரப்புல இருந்து இன்றைக்கும் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக மிக தெளிவாக தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் சொல்றது ஒழிய கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கு இடமில்லை தெளிவுபடுத்தி விட்டுருங்க. ஆனால் திமுக 2 முறை 1980 இந்திரா காந்தி அவர்களோடு நடந்த அந்த கூட்டணி விஷயத்துல 117 தொகுதி காங்கிரஸ் கட்சியும் 112 திமுக போட்டியிடுதுங்க. அதாவது மெஜாரிட்டி அளவுக்கு கூட போயிட முடியாமல் மிக குறைவான வாக்கு தொகுதியில போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்துல பங்களிக்க திமுக தயாரானது. அதற்கு பிறகு இப்போ சமீபத்துல திரு கருணாநிதி இருக்கிற போது அதே மாதிரி குறைவான தொகுதியில போட்டியிட்டு அதிகமான காங்கிரஸ் கொடுத்துங்க. அப்போ கூட்டணி ஆட்சிக்கான அந்த வாய்ப்பை எப்பேற்பட்டாலும் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காகவே கடைபிடித்து தயாராக நிற்பது திமுக தான். எனவே திமுகவுக்கு மீது தான் இன்றைக்கு கணைகள் வீசப்படுகிறது. நீங்க அதிமுக மீது சொன்னாலும் கூட நான் அதிமுக தெளிவாக ஒத்துக்கொள்ளாது, தான் எடுக்கிற முடிவு உறுதியா நிற்குங்க. ஆனால் திமுக அல்ல, மீண்டும் ஆட்சி வருவதற்கு எந்த எல்லைக்கும் திமுக செல்லும். இப்ப நீங்க அதிமுக விட்டுருங்க, திமுக பாருங்க, காங்கிரஸ் கட்சியில மிகப்பெரிய குழப்பம். திரு மானியத்துக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் சட்டசபை கட்சி தலைவர் திரு ராஜேஷ்குமார், ஜோதிமணி, இன்னும் சில எல்லாமே கூட்டணி பேசுறாங்க. குறிப்பா திரு மாணிக் தாக்கூர் மிக தெளிவா சொல்லிட்டார், அதிகார பகிர் கொடுத்து பேச வேண்டிய நேரம் வந்துவிடும் சொல்லிட்டார். திமுக அணியில் நீங்க திமுக தரப்பு அது சொன்னது சரி. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து அமித்ஷா முதல் நயனார் நாகேந்திரன் வரை அதிமுக தான் கூட்டணி, அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, கூட்டணி ஆட்சி இல்லை என்று அவர்கள் தரப்பில் கூறவில்லை. அமித்ஷா நேற்று கூட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு. அதாவது சார், அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இணைகிற கூட்டணிக்கு பெயர் என்டிஏ, தேசிய ஜனநாயக கூட்டணி. எனவே அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது சரியான வார்த்தை தான். இப்போ அதிமுக தலைமை கூட்டணியாக சேர்ந்து ஆட்சி அமைக்கிற வார்த்தையை பயன்படுத்தி பாருங்க. அதாவது முதலாக இந்த கூட்டணி அமைந்த போதே திரு அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொன்னார், எடப்பாடியார் முதலமைச்சர் என்று. அப்போ அன்றையிலிருந்து என்டிஏ ஆட்சி அமைக்கும் சொன்னாங்கன்னா என்டிஏ அணி ஆட்சி அமைக்குங்க, அது உண்மைதான். ஆனால் அதிமுக தலைமையில் தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதை அதிமுக பொதுச் செயலர் நேற்று கூட வீரபாண்டி தொகுதியில சேலம் மாவட்டத்தில் மிக தெளிவா பேசினார். அது என்ன சார், நேற்று உங்க கூட்டணி ஒரு சின்ன ஒரு சந்தேகம். நேற்று உங்க கூட்டணியோட 2 தலைவர்கள், தமிழ் அதிமுக பாஜக ரெண்டுமே பெரிய கட்சிகளோட கூட்டணி தலைவர்கள், ஒருவர் புதுக்கோட்டையில் பேசுறாரு, ஒருத்தர் சேலத்தில் பேசிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் இணைந்து அந்த பேசுவதற்கான காலம் இன்னும் கனியலையா? இல்லைன்னா அது ஒரே நேரத்தில் 2 தலைவர்களும் வேறு வேறு இடங்களில் பேசுவது அது சரியான திட்டமிடல் தானே சார்? அது இல்லைங்க. அதாவது அது அவர் நிறைவு பயணம்ங்க. இது பிரச்சார பயணம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அறிவிக்கப்பட்ட ஒரு முன்னரே திட்டமிட்டது. அதனால அதற்கு எதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. தனித்தனியா பேசுறாங்க பண்றதெல்லாம் எதுவுமே இல்லை. அதாவது திரு அமித்ஷாவுடைய வருகை என்பது திரு நயனார் நாகேந்திரனுடைய சுற்றுப்பயண நிகழ்ச்சி நிறைவு நாள் கூட்டம் என நடத்துறாங்க. இது ஒவ்வொரு தொகுதியாக பிரச்சார பயணம், எழுச்சி பிரச்சார பயணமாக எடப்பாடி சென்றிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த 2 நிகழ்ச்சிகளுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால கலந்து கொள்ளவில்லை என்பதற்கும் இதுக்கு தொடர்பில்லை. இணக்கமாக மிகவும் நேர்த்தியாக அணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த குழப்பமும் வராதுங்க. எஸ்பி வேலுமணி மட்டும் போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க சார். இல்ல, அதாவது வரவேற்கிறது, சந்திக்கிறது என்பதெல்லாம் இயலான ஒன்று. நீங்க கோவையில் ஒரு நிகழ்ச்சியில், கோவை மாவட்ட நிகழ்ச்சியில திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை மேடையில பேசினார். அதாவது நாங்க எந்த குழப்பமே இல்லைங்க. இப்ப அங்க கூட திரு விஜய் பாஸ்கர், திரு காமராஜ் போன்ற பல மாவட்ட செயலர் கலந்தாங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சி மேடைகள்ல இப்ப திருமதி சவுந்தரராஜன் அம்மையார் கலந்தாங்க.
அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அந்த மாவட்ட சேர்ந்த நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள், அதுக்கு உண்மைதான் நீங்க சொல்றது சரியான கருத்து தான். கூட்டணி கட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க.